இப்போ சந்திர தசை அட்டமதிபதி தசை பிரதர். நீங்க என்னத்தான் பிளான் பண்ணாலும் டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். டெசாருஜயா plan for continue degree but not able to do Chandra Dasa Sani Bhukti plus Chandran Gragana Dosam and Laknadibadi Marivu when continue degree nursing and get married. ஒரு கேள்வியில் அவ்வளவா அடிச்சு மழையா பொழிஞ்செல்லாம் நினச்சிட்டிங்களோ. 19/2/2001 3:13 AM கேரளில் பிறந்திருக்காங்க. டிகிரி இதெல்லாம் இந்த 4ஆம் இடமும் புதனும் கன்னியும் தாங்க. சரி, 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், அதே நேரத்தில் இவர் கிரகண தோஷம்ன்றீங்க. கிரகண தோஷமா? ஆமாம், கிரகண தோஷம் தான். லக்னம் 3 டிகிரி. நீங்கள் இவ்வளோ துல்லியமாக கேட்குறனால கண்டிப்பாக இந்த லக்னமாக தான் இருப்பீங்கன்றது ஒரு வகையில் இது பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் சனி செவ்வாய் தான் சுபத்துவம். நர்சிங்க்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும், எம்பிபிஎஸ்க்கு தான் செவ்வாய் மட்டும் இருக்குன்றதும் சொல்லியிருக்கோமா. உச்சனுடைய வீட்டில் நிறைய கிரகங்கள். புதனும் ஓரளவுக்கு தள்ளி சுபத்துவமாக இருக்காரு. செவ்வாய் முதல் நிலை, சனி 2வது நிலை சுபத்துவம். ஆனால் கூட சனிக்கு தான் சுக்கரனுடைய உச்ச சுக்கரனுடைய வீடுன்ற தன்மை இருக்குது. இப்போ சந்திர தசை அட்டமதிபதி தசை பிரதர். நீங்கள் என்னத்தான் பிளான் பண்ணாலும் டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சந்திர தசை முழுக்க என்ன இருந்தாலும் ஒரு ஆதிபத்திய கிரகம் உங்களை ஸ்டேபிள் இல்லாமல், இதில் நல்ல வேலையா லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. அது ஒரு இது இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் அது இதுன்னெலாம் கொஞ்சம் தலைவலி கொடுத்துருக்கும். அப்போ இந்த இடத்துல சந்திர தசையில நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் பிரதர். இதுல கூட 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு சில தடைகளை கொடுக்கவே செய்வார்ல அவரு. சந்திர தசையில குரு புக்தி, குரு பாபத்துவம். சந்திர தசையில சனி சுபத்துவம், சனி நல்ல அமைப்புகள் இருக்கும். புதனும் கூட நல்ல அமைப்புகள்ல இருக்கும். கேது சுக்கிரன் பிரதர். படிப்புக்கு கேதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா கேது லக்னத்துல இருக்கிற பிரதர். கேது சந்திர தசை கேது புக்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சனி புக்தி கூட சனி 6ஆம் இடத்துல இருக்காரு, ஒரு மாதிரி வேற தொடர்புகளை கொடுப்பாரு. ஆமா, இந்த இடத்துல கேது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கேது முடிஞ்சு வரக்கூடிய அமைப்புல மறுபடியும் சுக்கிரன் தான் வருவார். கடனுக்கு படிக்க வைப்பாரு, வீடு வாகன அமைப்புகள் அப்படின்னு. ஆமா பிரதர், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இப்ப அவசரப்படாதீங்க. புதன் புக்தியாவது நீங்க வரணும். சந்திர தசையில புதன் புக்தியாவது உங்களுக்கு படிப்பு அமைப்புகளை கொடுக்கணும். சனி படிப்பு அமைப்புகளை கொடுக்க மாட்டாரு. இப்போ இல்ல பிரதர், தள்ளி போகும். லக்னாதிபதி மறைவுனால உச்சனோட வீட்டுல இருக்காரு, பாபத்துவம் சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு வகையில இது அவருக்கு உச்சனுடைய வீடுன்றது ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? 7ஆம் அதிபதிக்கு ஓரளவுக்கு நல்ல தன்மை இருக்கு. ராசிக்கு பிரதர் கல்யாணம் இப்போ இல்ல பிரதர், வெயிட் பண்ணுங்க. கல்யாண அமைப்புகள், ஏன்னா சுக்கிரன் நீங்க எப்ப சுக்கிரன் வந்தாலும் ஒரு மாதிரி டல் பண்ணும். சுக்கிரனுடைய சந்திர தசையில சுக்கிரன் புக்தி முடிஞ்ச சந்திர தசையை முடியட்டும். செவ்வாய் தசை ராகு தசை நல்ல அமைப்புகள்ல இருக்கும். செவ்வாய் தசை ராகு தசை உண்மையிலேயே நல்ல தன்மையில இருக்கும். பெருசா பயப்படாதீங்க. இப்போ இல்ல கல்யாண விஷயம். சரிங்களா?